வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 8 நாள் 19 திங்கட்கிழமை ஜூன் 2, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஈரோட்டில் மாண்புமிக்க மக்கள் சங்கமம் மாணிக்க மாணவர்களுக்கு பாராட்டு. கடந்த ஒரு மாதமாக இவ்விழாவிற்கான திட்டமிடுதல் இணைய வழி மூலமாகவும் நேரடியாகவும் நடைபெற்று வந்த நிலையில் நல்லூர் வட்டத்தின் மாண்புமிகு மக்கள் சங்கமம் ஜூன் 1, 2025 ஞாயிறு நேற்று ஈரோடு கோங்கு கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஈரோட்டின் பிரபல கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், விவசாயிகள், மாணிக்க மாணவர்கள், ஒளிரும் ஈரோடு அறங்காவலர்கள் உறுப்பினர்கள் என சுமார் 400 பேர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகள், வரவேற்பு, மேடை ஆளுமை, கலை நிகழ்ச்சி, விழா முடித்து உணவு ஆகியவை பற்றி பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ஒளிரும் ஈரோடு அமைப்பை பாராட்டி விருது வழங்கப்பட்டதற்கு அதன் தலைவர் திரு சின்னசாமி மற்றும் அறங்காவலர்கள் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் தெரிவித்தனர். விழா தொடக்கத்தில் காஞ்சிபுரம் மாணிக்க மாணவி செல்வி ஜெயபிரதா, அவரை தொடர்ந்து 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா, ஒரு தனிநபர் ஒரு குழுவை உருவாக்கி ஒரு மாவட்டத்தை சார்ந்து யோசிச்சு புள்ளி விவரங்களோட மக்களோட இணைந்து தொடர்ந்து வேலை செய்யறது மட்டும் இல்லாம தொடர்ந்து செயல்பாடுகளை அப்பாற்பட்டு சேர்ந்து இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்தோம்னா அந்த மாவட்டம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தும் அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்றதுக்கு நம்முடைய ஒளிரும் ஈரோடு அமைப்பு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியது அனைவரது பாராட்டை பெற்றதோடு மாணிக்க மாணவர் துறைக்கு பெருமை சேர்ப்பதாய் இருந்தது. விழா முழுவதும் தூய தமிழ் மேடையில் ஒலித்ததாக ரசித்ததாக VMC இளங்கோ கூறினார். இங்கே தமிழ் மொழி மிக சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. மிக சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. 2-3 வர்ணனையாளர்கள் அந்த தமிழை மீண்டும் மீண்டும் கேட்கலாம் என்ற உணர்வை அந்த பெண்மணி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக இந்த விழா நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு முதுகெலும்பாய் இருந்த அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா அவர்களின் வரவேற்புரை, நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களின் விழா பற்றிய அறிமுக உரை, மதிப்புமிகு ஈரோடு பற்றிய தகவல்கள், கழுகு பார்வையாக பல தகவல்கள், புள்ளி விவரங்கள், மாணிக்க மாணவர்களான விஷ்ணுவர்தன் மற்றும் கேசவ பிரியன் இருவரின் உரையாடல், 41.1% ஆண்களும் பெண்கள் 49.8% பெண்களும் இருக்காங்க. சரி, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த பள்ளிகள் எத்தனை? பள்ளிகள் 1731 பள்ளிகள் கொண்ட மாவட்டமாக நம்ம மாவட்டம் இருக்கு. சரி, அந்த பள்ளிகளில் படிக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? மாணவர்கள் பார்க்குறப்ப 2,04,420 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த மாவட்டத்தோட கல்லூரிகளோட மொத்த எண்ணிக்கை 119 கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை 13,10,747 மாணவர்கள் கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. ஈரோட்டிலேயே வாழ்பவர்களுக்கும் புதிய தகவல்களாக இருந்தது. திரு ரஃபிக் அவர்கள் தலைமை உரையாற்றினார். எல்லாருக்குமே இப்போ நல்லூர் வட்டம் அப்படின்னு சொன்னால் நல்லவங்க மத்தியில் நம்ம ஒரு வட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டால் நல்லூர் வட்டம் எல்லாருக்குமே இப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வர்றப்போ நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நாட்டுக்கு ஏதாவது செய்யணும். எத்தனையோ சில குடும்ப நிகழ்ச்சிகள், சில கஷ்டத்திட்டம் இதெல்லாம் நம்ம இது பண்ணுறப்ப நமக்கு இயல்பாக இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அறம் செய்கிறதும் அன்பு செலுத்துறதும் ஒரு இயல்பான ஒரு விஷயமா எல்லாருக்கும் இருக்கிறப்போ, ஒளிரும் ஈரோடு பற்றி அறிமுகம் செய்த நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி உயர் திரு நவிலு சுப்பிரமணியம், ஏற்புரை ஆற்றிய ஒளிரும் ஈரோடு தலைவர் அக்னி ஸ்டீல்ஸ் பார்ட்னருமான சின்னசாமி அவர்கள், எல்லோரும் எங்களால் முடிஞ்ச தொகையை வச்சு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிறதுக்கு தான் எங்களால் முடியும். ஆனால் இவங்க நல்லூர் வட்டம் இவங்களை பற்றி சொன்னோம். மாணவர் களம்
மாணிக்க மாணவர்கள், உடற்பயிற்சியின் விளையாட்டு, நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். உங்களுடைய 100 திட்டங்களில் நான் எதை உங்களுக்கு எடுத்துக்கலாம், உங்களுடைய துணை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா முன்னாள் மாணவர்கள் அமைப்பு, செம்மை இல்லம், நீர்நிலைகள் பாதுகாப்பு நல்ல இடத்தை கொடுக்குறேன். அவங்களோடு இணைந்து இனிமேல் எங்கே போய் எது செஞ்சாலும் அவங்களோடு இணைந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது மக்களை பண்படுத்தும் முயற்சி. இந்த குளம் பண்ணியிருக்கிறோம், இது உங்களுக்கானது, இந்த குப்பை மிஷின் உங்களுக்கானது, இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கானது, இதில் இருக்கிற மருத்துவர்கள்லாம் தப்புனாவோ இதுதான் சொல்லணும் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு படிப்பனை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய இதில் நல்லொரு ஓட்டத்தை நாங்கள் அவருடைய துணையை கேட்கிறோம். நாங்கள் திட்டங்களை தீட்டி செலவு பண்ணுறதுக்கு ஓரளவு முடியும். ஆனால் மனங்களை திருத்தும் பக்குவம் நல்லொரு தான் இருக்குது. சிறப்புரையாற்றிய விஞ்ஞானி சந்திராயன் திட்ட இயக்குனர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, பார்க்கும் பொழுது எதற்கும் ஒரு இடம் உண்டு, எதற்கும் ஒரு காலம் உண்டு, அதற்கும் ஒரு மனிதர்கள் உண்டு. இடம், காலம், மனிதர்கள் எல்லாம் சேரும் பொழுது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதற்கு இன்னொரு சாட்சியாக இன்னைக்கு ஈரோடு மொழிபெயர்ப்பு மன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், இருந்தாலும் உட்கார்ந்துருக்கிறோம்னா இந்த நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடம், நேரம், மனிதர்கள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய இந்த மாண்புமிகு சங்கம், மாண்புமிகு மக்கள் சங்கம்ங்கிறத பார்க்குறேன். அதில் தான் நல்லோர் கூட்டம் இணைஞ்சிருக்காங்க. இப்போ 2019 நினைக்கிறேன், என்னை சென்னையில் நான் பாலுவையா அவங்க சந்தித்தாங்க. அப்போ முதல்ல பேசுனது நம்ம மாணிக்க மாணவர்களை பற்றி தான். முதல்ல மாணிக்க மாணவர்கள் அப்படிங்கிறத முன்னெடுத்துட்டு போனாங்க. இது 100ங்கிறது பின்னால் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது மாணிக்க மாணவர்கள். மாண்புமிகு மக்கள் குடிமக்கள் தயாரிப்பு பற்றி பேராசிரியர் பழனித்துறை, இத்தாலி அந்த நேரத்தில் உயர்ந்திருப்பதற்கு எது காரணம் என்று சொன்னால், இத்தாலியிலே இருந்த குடிமை சமூகங்கள், மறந்துவிடக்கூடாது, குடிமை சமூகங்கள் தான் அவ்வளவு பணிகளையும் செய்திருக்கிறது. அந்த குடிமை சமூகத்திற்கு என்ன குணங்கள் அப்படின்னா, பொறுப்பெடுக்கக்கூடிய குணங்கள். என்னுடைய வீதி, என்னுடைய பள்ளி, என்னுடைய கல்லூரி, நான் வசிக்கின்ற பகுதி என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு? அரசாங்கமா என்றால் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். குடிமை சமூகமாக இணைந்து இது என்னுடைய பொறுப்பு என்று எடுக்க வேண்டும். ஆகையினாலே இத்தாலியில் அந்த நேரத்தில் நடந்த மக்களாட்சி, அந்த நேரத்தில் நடந்த ஆட்சி, அங்கு நடந்த ஆளுகை, அங்கு நடந்த மேம்பாடு அத்தனைக்கும் காரணம் எது என்று சொன்னால் அந்த சமூக வளமும் குடிமை சமூகத்தினுடைய செயல்பாடும். நிறைவு உரையாக நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை 100 துறைகளின் மூலம் முழு வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக உருவாக்க விடுத்த அழைப்பு. இப்போ இந்த மாவட்ட நிலைமை என்ன அப்படின்றத 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அவர்கள் மிக துல்லியமாக ஓவர் வியூ, அந்த கழுகு பார்வையிலேருந்து அப்படி பிடிச்சி எடுத்துட்டாங்க ஈரோடு மாவட்டத்தை. இது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு அடுத்ததான் யோசிக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன வளங்கள் இருக்குது, இதையும் யோசித்தார்கள். அதையும் அவங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு தீர்வு என்ன, அதற்கும் கூட இந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு 20-25 மாணவர்கள் தெளிவான திட்டம் வச்சிருக்காங்க. மட்டுமல்ல, அந்த 20-25 மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இதுக்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1 மாதம் முழுக்க அவர்கள் இதை பற்றியே சிந்திச்சிருக்காங்க, தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சமுதாயத்துக்கு வழிநடத்த தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நல்லோட்டம் உணர்த்துவதாக பண்ணல, இந்த நல்லோட்டம் தொடங்கிய பிறகு அடுத்த ஜெனரேஷன் தயாராகிவிட்டது. பிறகு நல்லூர் வட்டத்தின் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் திரு கார்த்திக் அவர்களின் மகிழ்ச்சி உரை. விழாவில் கலந்து கொண்டவர்கள் சிலரின் மாண்புமிகு மக்கள் சங்கமம் பற்றிய பின்னூட்ட கருத்துக்கள். குக்கு சிவராசு அவர்கள், நேற்றைய நாள் நேர்மறை எண்ணங்களின் பெரும் கூட்டு திரவு நிறைந்த நாள். தங்களின் மனதின் தவிப்பு எப்படியாவது மனித மனங்களில் ஓர் உயிர்த்தன்மை உருவாக்கிவிட வேண்டும் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தேன். ரஃபீக் அவர்கள், சின்னுசாமி அவர்கள் இருவரின் குரலில் ஓர் நோய் தீர்க்கும் தன்மை. தமிழகத்தின் வெவ்வேறு நிலப்பரப்புகளிலிருந்து வந்து சேர்ந்திருந்த மனித முகங்கள். இறுதியில் மொழியற்ற சைகை மொழியில் தேசிய கீதம்.
எல்லாம் எல்லாம் ஒரு புதிய நல் துவக்கம் ஐயா. CKK அறக்கட்டளை தலைவர் திரு கௌரி சங்கர் அவர்கள். நேற்று நடந்தது ஓர் விழாவாக கடந்து போக முடியவில்லை. பல நல்ல உள்ளங்களில் ஆழமாக விதை விதைக்கும் விழா. அழைத்தமைக்கு எண்ணிலடங்கா நன்றிகள். இறுதி நிகழ்வாக காது கேளாத வாய்ப்பேச இயலாத குழந்தைகளின் தேசிய கீதம் ஒளிபரப்பியதை பார்த்து கேட்டு விழா தலைவர் தொழிலதிபர் உயர் திரு ரஃபிக் கூறியது, விழாவின் கடைசியில் இப்படி கண்ணீர் வரவழைத்து விட்டீர்களே. இப்படியாக விழா மிக சிறப்பாக நிறைவுற்றது. விழா நிறைவு பெற்றும் மக்கள் செல்லாமல் ஆங்காங்கே குழுவாக சந்தித்து பேசிக் கொண்டிருந்தது இது ஒரு குடும்ப விழாவாக, லட்சிய சமுதாய விழா என்பதை உணர வைத்தது. இரவு தம்பி அண்ணன் மெஸ்ஸிலிருந்து வந்திருந்த சுவையான உணவு நிறைவு அளித்தது என்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். பெங்களூரு நல்லூர் வட்டம் விசிட். குப்பை மேலாண்மை அபார்ட்மெண்ட். பெங்களூரில் HSR லே அவுட் பகுதியில் குடியிருப்போர் ஒன்று சேர்ந்து அருகில் ஸ்வச் கிரகா என்ற குப்பை மேலாண்மை மையத்தை உருவாக்கியுள்ளனர். பெங்களூரு நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் ஜூன் 1 அன்று அதை பார்வையிட முடிவு செய்து அங்கு கூடினர். அந்த மையத்தின் பொறுப்பாளர் வாசுகி ஐயங்கார் அவர்கள் அங்கு குப்பை மேலாண்மை செய்யும் முறைகளை விளக்கினார். அபார்ட்மெண்டில் சமையலறை கழிவுகள், உலர்ந்த கழிவுகள் பெற்று மண்புழு உரம் தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது. பழைய துணிகள், எலக்ட்ரானிக் கழிவுகள் பெற்று மறுசுழற்சிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று கூறியதாக பெங்களூரு நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் சங்கீதா தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தம்முடன் IT நிறுவனத்தில் பணி செய்து வரும் திரு சக்கரவர்த்தி, அம்மு, வேல்முருகன் அவர்களுடன் தஞ்சை சோமசுந்தரம், தர்மபுரி மண்டல பொறுப்பாளர் பிரபு, கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் சிவகிருஷ்ணன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.